இன்றைய தினம் இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை இந்த யுத்தம் தொடர்பில் வெளியிட்டிருந்தார். ඊරානයේ නැව් පිළිබඳ ප්‍රශ්නය. විශේෂයෙන්ම අපිට 2026 දෙවනි මාසේ 26 වෙනිදා 2/26 දිනේ මතක තබා ගන්න. இலங்கையினுடைய மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்கப்படுவதற்காக அமெரிக்காவினுடைய 2 விமானங்கள் தாக்குதல் விமானங்கள் அனுமதி கோரியது. ஈரானுடைய கப்பலை யுத்தம் நடக்க போகுது என்று தெரிஞ்சுக்கிட்டே உள்ள அனுமதிச்சோம்னா நாங்க அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆகிரும். அமெரிக்காவினுடைய விமானத்துக்கு நாங்க அனுமதி கொடுத்தோம்னா ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆகிரும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான தெளிவூட்டல் தொடர்பாகத்தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், உலகமே திரும்பி பார்க்கிற, உலகமே ஸ்தம்பித்து நிற்கிற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறியிருக்கு. அது எதனால் என்று சொன்னால், ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களால், ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடிகளால் தற்போது உலகம் முழுவதும் ஒரு பெட்ரோலிய கிரைசிஸே ஏற்பட்டிருக்கிறது. பெட்ரோல் டாலருக்கான மதிப்பு இழக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்கா தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து வாங்கி கட்டிக்கொள்கிறது என்கிற நிலைப்பாடு உலகம் முழுவதும் மட்டுமல்ல, அமெரிக்கர்கள் மத்தியிலேயே தோற்றம் பெற ஆரம்பித்திருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல தான் காசா மீதான 2 ஆண்டுகால யுத்தம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. தங்களுடைய நாட்டை அபகரித்தவர்களுக்கு எதிராக தங்களுடைய நாடு தங்களுக்கு வேண்டும் என்று ஒரு சமூகம் போராடுகிறது. அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட ஆயுதங்களை கொண்டு 2 ஆண்டு காலம் யுத்தம் செய்தார்கள். 2 ஆண்டு காலமாக அவர்களை தோற்கடிக்க முடியாதவர்கள் ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கக்கூடிய ஈரானோடு சண்டைக்கு போனார்கள். ஈரான் என்ன காட்டுவாசியல் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட ஏதாவது 4 பழைய ஆயுதம் இருக்க போகுது, இன்னைக்கு போய் நாளைக்கு யுத்தத்தை முடிச்சிரும், வெறும் 3 நாள் வெறும் 5 நாள் தான் இந்த யுத்தம் என்று ஒரு சண்டைக்கு இழுத்து விடப்பட்டது அமெரிக்கா. அமெரிக்காவாக இந்த சண்டையை தேர்வு செய்யவில்லை, அமெரிக்காவை சண்டைக்கு இழுத்து விட்டது இஸ்ரேல் என்கிற செய்திகளை அமெரிக்காவினுடைய பயங்கரவாத தடுப்பு நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்து ராஜினாமா செய்த கேன் அவர் ராஜினாமா செய்ததற்குரிய பதிலை சொல்லும் போது, நான் ராஜினாமா செய்ததற்கு காரணமே இதுதான் என்று சொல்லிவிட்டு அவருடைய ராஜினாமா கடிதத்தை டொனால்ட் ட்ரம்புக்கு அனுப்பியிருந்தார். நேற்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, நாங்க எல்லாம் அமெரிக்காவை இந்த யுத்தத்துக்குள்ள இழுத்து விடல, அமெரிக்காவுக்கு ஈரானால ஆபத்து இருக்கிறது என்று சொல்லித்தான் அமெரிக்காவை யுத்தத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லி, இப்ப இழுத்து விட்ட யுத்தமா அவங்களா வந்து மாட்டிக்கிட்ட யுத்தமா என்கிற பிரச்சனை தான் தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. எது எப்படி போனாலும் இந்த யுத்தத்தில் அவர்கள் மாட்டிக்கொண்டு விட்டார்கள் என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது. ஏன்னா உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் டாரிஃப் போட்டாங்க, வரிகளை விதிச்சாங்க. நாங்க தான் ராஜா, எங்க பேச்சை தான் நீங்க கேட்கணும், என் பேச்சை கேட்காத எவனுக்கு அனுமதி கிடையாது என்றெல்லாம் உலகம் முழுவதும் ஒரு ஆட்டம் காட்டுகிற வேலையை டொனால்ட் ட்ரம்ப் ஒரு 4 மாசமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தற்போது அந்த அடிப்படையில தான் எப்படி வெனிசுவேலாவுக்குள்ள புகுந்து அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியை தட்டி தூக்கிட்டு போனாங்களோ, அதே மாதிரி நாங்க ஈரானுக்குள்ள போய் அந்த நாட்டினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமனியை கொல்லுவோம், கொன்னுட்டா அந்த நாட்டையே நாங்க கண்ட்ரோல் பண்ணிடுவோம், வெனிசுவேலாவுல பெட்ரோல் எடுக்கிற மாதிரி இங்க இருக்கிற எல்லா வளத்தையும் எங்களுக்கு எடுத்துக்கலாம், இதுதான் இதற்கான வாய்ப்பு என்று அமெரிக்கா உள்ளே நுழைந்தது. நீங்க இப்ப போனீங்கன்னா முழு ஈரானையுமே கண்ட்ரோல் பண்ணிடலாம், மத்திய கிழக்கே உங்களுக்கு கீழே தான் என்கிற ஆசையை ஊட்டி தூண்டி விட்டார்கள் யூதர்கள். இப்பொழுது அங்கே நுழைந்தவர்கள் யுத்தத்தை நிறுத்திக் கொள்ள முடியாமல் படாத பாடுபடுகிறார்கள் என்பது உலகத்திற்கே தெரியும். நேற்றைய தினம் உலக வரலாற்றில் உலகத்தில் எந்த நாடுகளிடமும் F-35 என்கிற அமெரிக்காவினுடைய ரேடாருக்கு சிக்காத மிக வேகமான விமானத்தை தடுப்பதற்கான ஆயுதங்கள் இல்லை என்று சொல்லப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் உலக வரலாற்றில் முதல் தடவையாக F-35 விமானங்களையே சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஈரான் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய சென்டகாமும் அந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த இடத்துல யார் வல்லரசு என்று பார்த்தீங்கன்னா, ஈரான் மிக தெளிவான ஒரு வல்லரசாக இந்த நேரம் வரைக்கும் அவர்களுடைய கெத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றாங்கிறத நம்ம புரிய முடிகிறது. அமெரிக்க வல்லரசு என்பதற்கு ஈக்குவலாக பாரசீக வல்லரசு என்கிற இடத்தை ஈரான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு ஈரானுடைய தாக்குதல்கள் மிக உச்சமாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள்
பாராளுமன்றத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை இந்த யுத்தம் தொடர்பில் வெளியிட்டிருந்தார். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக இலங்கையினுடைய கடல் எல்லையில இந்திய பெருங்கடல்ல ஈரானுடைய டர்னா என்கிற கப்பல் மேல அமெரிக்காவினுடைய சப்மரின் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. டர்னா என்கிற கப்பலோடு மொத்தம் 3 கப்பல்கள் ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு ஒரு கடற்படை பயிற்சிக்காக போயிருந்தாங்க. கடற்படை பயிற்சிக்காக போன கப்பல் மீண்டும் திரும்பி செல்லுகிற வழியில் இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. குறிப்பாக இலங்கையில் ஒரு 10 நாட்கள் நட்பு ரீதியிலான தங்குதலுக்கான அனுமதியையும் அவர்கள் கோரிக்கொண்டிருந்தார்கள். கோரிக்கொண்டே இருக்கும் போதுதான் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு இலங்கையை நோக்கி அந்த டர்னா என்கிற கப்பல் வருகிற போது இலங்கை கடல் எல்லைக்குள்ள அவங்க வரல. இலங்கை கடல் எல்லைக்கு வெளியில, அதாவது ஐநாவினுடைய சட்ட பிரகாரம் 10 அல்லது 12 கிலோமீட்டர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் கடலுக்குள்ள சொந்தமாக இருக்கும். அந்த கிலோமீட்டரை தாண்டினதுக்கு பிறகு இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே சர்வதேச கடற்பரப்பாக அடையாளப்படுத்தப்படும். இந்த சர்வதேச கடற்பரப்புக்கு உள்ளதான் இந்த கப்பல் நின்று கொண்டிருந்தது. நீங்க அனுமதி தந்தா நாங்க உள்ள வந்துருவோம்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இலங்கை அரசு அனுமதி கொடுப்பதற்கு தாமதமாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் சப்மரின் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த கப்பல்ல இருந்த கிட்டத்தட்ட 84 ஈரானுடைய மாலுமிகள், ஈரானுடைய சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு அந்த கப்பல்ல மீதியாக இருந்தவர்கள் குற்றியுரும் கொலையுயிருமாக பாதுகாக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 20 பேருடைய ஜனாசாக்களை இதுவரைக்கும் எடுக்க முடியல, அது காணாமல் போய்விட்டது. மீதி 30 பேர் உயிரோடு காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள 10 பேர் அளவுக்கு தற்போது கராப்பிட்டிய மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வெளியேறி இருக்கிறார்கள். மீதி 20 பேர் இன்னும் சிகிச்சை பெறுவதற்கான தகவல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இலங்கை அரசு அவர்களை மீதி பேரை காப்பாற்றி தற்போது அவர்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. உயிரோடு மீட்கப்பட்டவர்களுக்கு தற்போது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சவர்களுக்கு 1 மாதம் ஃப்ரீ விசாவும் இலங்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து வந்த நிலையில ஏன் அவர்களுக்கு முன்கூட்டிய அனுமதி கொடுக்கவில்லை என்கிற மிகப்பெரியதொரு கேள்வியை எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். நீங்க டர்னா கப்பலுக்கு உள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுத்திருந்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா தாக்கி இருக்க மாட்டான், அவங்க இன்டர்நேஷனல் கடல் பார்டர்ல இருந்ததுனால தான் அமெரிக்கா தாக்கினா என்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இதற்கிடையில இன்னும் 2 கப்பல்கள் இருந்தது ஈரானுடைய. அந்த 2 கப்பல்கள்ல ஒரு கப்பல் மீண்டும் அதே மாதிரி வந்த நிலையில அந்த கப்பல் தொடர்பாகவும் இலங்கை அரசு உடனே முடிவெடுத்து அந்த கப்பலை உள்ளே எடுத்தாங்க. உள்ளே எடுத்து அந்த கப்பல் தற்போது திருகோணமலை துறைமுகத்திலே தரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருந்தவங்க எல்லாம் உள்ளே எடுக்கப்பட்டு அவர்களுக்கும் 1 மாத விசா கொடுக்கப்பட்டது. 1 மாதம் வரைக்கும் இருக்கலாம், அதற்கு பிறகு அவங்க ஈரானுக்கு போயிருவாங்க. 3வது கப்பல் தற்போது கேரளாவினுடைய துறைமுகத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியா அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த சூழல்ல இலங்கை கடல் எல்லையில தாக்குதலுக்குள்ளான கப்பல்ல இருந்த 84 பேருடைய ஜனாசாக்களை மீட்டெடுத்த இலங்கை அரசு அதை மீண்டும் ஈரானுக்கு அனுப்பிட்டாங்க. ஈரான்ல அவர்களுக்குரிய இறுதி நிகழ்வுகள் நடத்தப்பட்டு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். 2 நாட்களுக்கு முன்பதாக அலி லாரிஜானி உள்ளிட்டவர்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய ஜனாசாக்களோடு தான் இவர்களும் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தொடர்ந்து இலங்கை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய ஒரு கேள்விதான், ஏன் நீங்கள் இந்த கப்பலுக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்கிற கேள்வி. அந்த கேள்விக்கு இன்றைக்கு பதிலளித்திருக்கிறார் இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். அந்த பதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இலங்கையினுடைய அரசாங்கத்திடத்தில் ஈரானுடைய அரசாங்கம் இலங்கைக்கு நட்பு ரீதியிலான ஒரு பயணத்திற்கு கப்பல் வருவதற்கான அனுமதியை கோரியது என்கிற தகவலை சொல்லுகிறார். அது தொடர்பாக அவர் பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, 2025 பிப்ரவரி 26ஆம் தேதி எங்களிடம் இதற்கான அனுமதி கேட்கப்பட்டது, டேட்டை நினைவுல வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டே சொல்றாரு. මේ ඉරානයේ නැව් පිළිබඳ ප්‍රශ්නය. විශේෂයෙන්ම අපිට 2026 දෙවනි මාසේ 26 වෙනිදා 2/26 දිනේ මතක තබා ගන්න. 2025 பிப்ரவரி 26ஆம் தேதி எங்களிடத்தில் அனுமதி கேட்கப்பட்டது. எப்ப வர்றதுக்கு அனுமதி கேட்கிறாங்கன்னு கேட்டா 2026 மார்ச் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2026 மார்ச் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இலங்கையில நட்பு ரீதியிலான பயணத்திற்கு தான் அந்த அனுமதி கேட்கப்படுகிறது என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான தரவு. எனவே இலங்கையில ஒரு 10 நாள் பயணத்திற்கு இந்த கப்பல் அனுமதி கேட்கிறது.
அனுமதி எப்ப கேட்கிறதாக சொல்றாருன்னா 2025 கேட்கிறதாக சொல்றாரு. நான் நினைக்கிறேன் இந்த 2025ங்கிறத பிரசிடென்ட் மிஸ்டேக் ஆகி 2025 தெதாஸ் விசி பக என்று சொல்லி இருக்கிறாரோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. ஏன்னு கேட்டா இந்த மாதத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 2/26 கேட்கிறாங்க, 3/9 வர்றதுக்கு. அப்ப ரெண்டுமே பக்கத்துல இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நடக்கிறது. எனவே சில நேரங்களில் 2026 அவர் 2025 என்று சொல்லி இருக்கலாம், அல்லது 2025 கூட அனுமதியும் கேட்கப்பட்டிருக்கலாம். எது எப்படி போனாலும் இலங்கை அரசிடத்தில் அனுமதி கேட்கப்படுகிறது. 10 நாட்கள் இலங்கையிலே நாங்கள் நட்பு ரீதியிலான பயணத்திற்கு வர இருக்கிறோம் என்பதுதான் அந்த அனுமதியினுடைய சாராம்சம். இப்படி இருக்கிற போது கத்தார் நாட்டில் வாழக்கூடிய, வசிக்கக்கூடிய, வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய அன்பு தொப்புள் கொடி உறவுகளே, உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவை வெளியிடுகிறோம். நாளைய தினம் கத்தர் ஹமத் மருத்துவமனையில பீன் கைண்ட் ஆர்கனைசேஷன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் முக்கியமான இரத்த தான முகாம், பிளட் டொனேஷன் கேம்ப் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் உச்சம் தொட்டு ஒரு மாபெரும் யுத்தம் மத்திய கிழக்கிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழல்ல இரத்தத்திற்கான தட்டுப்பாடுகள் உச்சம் தொட்டு இருக்கிறது கத்தர்ல என்கிற காரணத்தினால கத்தருடைய ஹமத் மருத்துவமனையினால் வைக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கோரிக்கைக்கு இணங்க பீன் கைண்ட் ஆர்கனைசேஷன் இந்த இரத்த தான முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாளை சாட்டர்டே சனிக்கிழமை மதியம் 2 மணி முதல் 8 மணி வரைக்கும் கத்தர் நேஷனல் பிளட் டொனேஷன் சென்டர்ல இந்த இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கத்தர்ல வாழக்கூடிய, வசிக்கக்கூடிய, வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அன்பர்கள், நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த இரத்த தான முகாமிலே முக்கியத்துவம் வழங்கி பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே இரத்த தானம் செய்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. ஒரு உயிரை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் ஆவான் என்கிறது திருமறை குர்ஆன். இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் பிரகாரம், திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரம் இந்த புனிதமிக்க காரியத்திலே நாம் ஈடுபட வேண்டும். இரத்தம் தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு உயிர் காப்பதற்கு நாமும் உதவ முடியும் என்கிற உன்னத கடமையை மனதிலே வைத்துக் கொண்டு மறவாதீர்கள். நாளை சனிக்கிழமை மதியம் 2 மணி முதல் 8 மணி வரைக்கும் ஹமத் மருத்துவமனையோடு இணைந்து பீன் கைண்ட் ஆர்கனைசேஷன் நடத்துகிற இந்த இரத்த தான முகாம் கத்தர் நேஷனல் பிளட் டொனேஷன் சென்டர்ல நடைபெறுகிறது. எனவே ஒரு உயிர் காக்க உங்களுடைய பங்களிப்பையும் வழங்குங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. அந்த இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகைகளையும் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. எதிர்க்கட்சிகளுடைய இந்த விமர்சனம் தொடர்பாக இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார் திசாநாயக்க இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் ஒரு தெளிவூட்டலை வழங்கியிருந்தார். அந்த தெளிவூட்டல் அவர் என்ன சொல்றாருன்னா, 2025 பிப்ரவரி 26 இலங்கை அரசாங்கத்திடத்தில் ஈரானுடைய அரசாங்கம் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தது. அது என்ன கோரிக்கை என்று சொன்னால், மார்ச் மாதம் 9 முதல் மார்ச் மாதம் 13 வரைக்கும் ஒரு நட்பு ரீதியிலான பயணத்தை இலங்கைக்கு மேற்கொள்ள இருக்கிறோம், அதற்கு அனுமதி தாருங்கள் என்றுதான் இந்த 3 கப்பலுக்கான அனுமதி கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் அதே நாள் மாலை ஆகிற போது இலங்கையினுடைய மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்கப்படுவதற்காக அமெரிக்காவினுடைய 2 விமானங்கள், தாக்குதல் விமானங்கள் அனுமதி கோரியது. அது ஜிபூட்டி நாட்டில் இருந்து பறக்கக்கூடிய விமானம், அமெரிக்காவினுடைய நேவிக்கு சொந்தமான தாக்குதல் விமானம், அமெரிக்காவுடைய கடற்படைக்கு சொந்தமான கப்பல்ல இருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு விமானம். அதனாலதான் நேவிக்கு சொந்தமானதுன்னு சொல்றாரு. அந்த விமானம் ஜிபூட்டியில இருந்து இலங்கையில தரையிறங்குவதற்கு மத்தள ஏர்போர்ட்ல அனுமதி கேட்டாங்க. இந்த ரெண்டுமே சேம் டைம் நடக்கிறது. இப்படி 2 கோரிக்கைகளும் ஒரே நேரத்தில் வருகிற போது நாங்க என்ன முடிவெடுக்கிறது என்று யோசிச்சோம். நாங்க கலந்து ஆலோசனை பண்ணினோம். ஒரு மாபெரும் யுத்தத்திற்கான தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா ஈரானை தாக்க தயாராகிறது, ஈரானும் பதிலடி கொடுப்பதற்கு தயாராகிறது. இப்படியான ஒரு பெரிய யுத்தம் ஒன்று நடப்பதற்கு தயாராகிற இந்த சந்தர்ப்பத்தில் யாருக்கு அனுமதி கொடுப்பது என்று சொல்லி நாங்க கலந்து ஆலோசனை பண்றோம். எங்களுடைய அதிகாரிகளுக்கு மத்தியில 2 தரப்புல யாருக்கு அனுமதி கொடுத்தாலும் நடுநிலை தவறி விடுவோம். ஈரானுடைய கப்பலை யுத்தம் நடக்க போகுது என்று தெரிஞ்சுக்கிட்டே உள்ள அனுமதிச்சோம்னா நாங்க
நாங்க அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆகிரும். அமெரிக்காவினுடைய விமானத்துக்கு நாங்க அனுமதி கொடுத்தோம்னா ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிரும். இரண்டு பேருக்குமே அனுமதி கொடுத்தோம்னா இந்த யுத்தத்தில் எங்களுடைய கொழும்பு துறைமுகமும் மத்தள ஏர்போர்ட்டும் இழுத்து விட்ட மாதிரி ஆகிரும். நாங்க தூரத்தில் இருக்கிற யுத்தத்தை விட்டு, ஆனா ரொம்ப நெருக்கத்துக்கு போயிருவோம். நம்முடைய விமானப்படை தளத்தை அவங்க பயன்படுத்துவாங்க, நம்முடைய கொழும்பு துறைமுகத்தை இவங்க பயன்படுத்துவாங்க. இப்படி ரெண்டு நிலை வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்க என்ன முடிவெடுக்கிறோம் என்று கேட்டா, அவர்களுடைய கப்பலுக்கும் அனுமதி இல்லை, இவர்களுடைய விமானங்களுக்கும் அனுமதி இல்லை. அமெரிக்காவுக்கும் நாங்க அனுமதி கொடுக்கல, இதே நேரத்தில் ஈரானுடைய கப்பலுக்கும் நாங்க அனுமதி கொடுக்கல. ரெண்டுக்குமே அனுமதி கொடுக்க கூடாது. அதுதான் நடுநிலை பேண முடியும். இல்லைன்னு சொன்னா நாம இந்த யுத்தத்துக்குள்ள இழுத்து விடப்பட்டு விடுவோம் என்று சொல்லி நாங்கள் அனுமதியை மறுத்து விட்டோம் அமெரிக்காவுடைய விமானத்திற்கும், அதே போன்று ஈரானுடைய கப்பலுக்கும். அதுக்கு பிறகு அந்த கப்பலை அமெரிக்கா தாக்குறாங்க, மனிதாபிமான ரீதியில இலங்கை போய் அந்த ஆட்களை காப்பாத்துறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடப்பது நமக்கு தெரியும். அந்த சம்பவங்களுக்குள்ள எல்லாம் அதிபர் போகல, நடந்த ஏற்கனவே அவங்களுக்கு மத்தியில் பேசப்பட்ட விவகாரங்களை சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம புரிய வேண்டிய இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இதை சொல்லும் போது மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று டேட்டை சொல்லும் போது தெதாஸ் விசிப்பகங்கிறாரு, 2025ங்கிறாரு. அது 2025 இருக்க வாய்ப்பில்லை, 2026 இருக்கத்தான் வாய்ப்பு இருக்குது. சில நேரம் பிரசிடென்ட் வந்து எதையும் பார்த்து படிக்கிற மாதிரி தெரியல, அவர் நினைவு பிரகாரம் தான் பேசுகிறார். நீங்க அவரோட வீடியோ பார்க்கும்போது தெரியும், நினைவு பிரகாரம் தான் பேசுறாரு. 2026 2025 என்று மாற்றி சொல்லியிருக்கலாம். ஏன்னா பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அனுமதி கோரப்படுகிறது, மார்ச் மாதம் 9ஆம் தேதி வருவதற்காக என்று சொல்லுகிறார். எனவே பிப்ரவரி மார்ச்சும் பக்கத்தில் இருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்படியே கேட்டிருந்தாலும் அது இலங்கை அரசினுடைய அவர்கள் எடுத்த முடிவாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியான சூழல்ல இலங்கை அரசு இரு தரப்புக்குமே நாங்க அனுமதி கொடுக்கல. யுத்தம் உச்சநிலையை தொட்டு கொண்டிருக்கிறது, நாங்க நடுநிலையாக இருக்கணும். எனவேதான் நாங்க ரெண்டு பேருக்குமே அனுமதி கொடுக்கல. எங்க நாட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சண்டைக்கு எங்களுடைய கொழும்பு துறைமுகத்தையும் மத்தள ஏர்போர்ட்டையும் நாங்கள் வழங்கியதாக ஆகிவிடும். நம்ம நாட்டு மக்களை நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்று இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசிய செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இலங்கைக்கு உள்ள ஏன் ஈரானுடைய கப்பலுக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்பதை பற்றி பேசுகிற போதுதான் ஈரானுக்கு மாத்திரமல்ல அமெரிக்காவுடைய 2 தாக்குதல் விமானங்களுக்கும் நாங்க அனுமதி கொடுக்கவில்லை என்கிற செய்திகளை இலங்கையினுடைய அதிபர் அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் என்பதை இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே அவருடைய உரையினூடாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இடத்துல நம்ம எப்படி நடுநிலையாக புரிந்து கொள்வது என்கிற ஒரு விவகாரம் இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் நம்ம இந்த பாரிய யுத்தத்துக்குள்ள போய் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில நம்ம கிடையாது. ஏன்னா இந்த யுத்தத்தில் எந்த நாடுமே தங்களுடைய நாடு சிக்கிக்கொள்ள கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார் தெரியும். நேட்டோ படைகளே யுத்தத்துக்கு நாங்க வரமாட்டோம்ட்டாங்க, வெஸ்ட் நாடுகள் வரமாட்டோம்ட்டாங்க, அரபு நாடுகளே இன்னும் ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதற்கு பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா ஒரு பெரிய யுத்தத்துக்குள்ள இழுத்து விடப்பட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த செய்திகள் எல்லாம் எல்லா நாடுகளும் பின்பற்றி வருகிறார்கள். இப்படியான ஒரு சூழல்ல இலங்கை இழுத்து விடப்படுகிற ஒரு நிலை இருந்தது. அவர்கள் விமானத்துக்கு அனுமதி கேட்கும் போது, கப்பலுக்கு அனுமதி கேட்கறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னா விமானத்துக்கு அனுமதி கேட்டதுக்கும் அனுமதி கொடுக்க வேண்டி வரும். அதுக்கு தான் நாங்க ரெண்டுக்குமே கொடுக்கல என்று பிரசிடென்ட் சொல்றாரு. இதே நேரத்தில் கப்பல் பாதிக்கப்பட்டதோடு அந்த கப்பல் இருந்த மக்களை எல்லாம் இலங்கையினுடைய அரசு பாதுகாத்தது. 2வது கப்பலை கொண்டு போய் ட்ரிங்கோமலை துறைமுகத்திலையும் வைத்திருக்கிறார்கள். இந்த யுத்த சூழ்நிலையில ஒரு அரசாக இதைத்தான் செய்ய முடியும் என்பதை எல்லோருமே புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா கப்பல் அனுமதி கேட்ட விவகாரத்தை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் தாக்குதல் நடத்தப்படும் என்கிறத தெரிஞ்சு ஈரானுடைய கப்பல் அனுமதி கேட்கவில்லை என்பது புரிகிறது. அவங்க நட்பு ரீதியிலான ஒரு பயணத்துக்கு தான் அனுமதி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு ஒரு நாடு அனுமதிக்கலாம், அனுமதிக்காம இருக்கலாம். இலங்கையினுடைய அரசு அதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் அனுமதிக்க முடியாது என்கிற ஒரு நிலையை எடுத்திருக்கிறார்கள். ஆனா யாரும் எதிர்பார்க்காத விதமாக அமெரிக்காவுடைய கப்பல் தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலுக்கு இந்தியாவினுடைய உறுதுணை இல்லாமல் நடத்தி இருக்க முடியாது என்பதை ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களில் சொல்லிட்டோம். ஏன்னா இந்தியாவினுடைய கவர்மெண்ட்டுடைய அனுமதி இல்லாமல் இந்திய பெருங்கடலுக்குள்ள அவர்களுடைய தளங்களை பயன்படுத்தாம இந்த மாதிரி நெருக்கத்தில் வந்து அவங்க தாக்குதல் நடத்தி இருக்க முடியாது. இருந்தாலும் பிற்பட்ட நாட்களில் இந்தியா அடுத்த கப்பலுக்கான வாய்ப்பை கொடுத்து அவர்களுடைய கேரள துறைமுகத்தில் அந்த கப்பல் தரித்து நிற்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில தற்போது ஒரு முருகல் நிலை தோற்றம் அடைந்திருக்கிறது. அது தீர்க்கப்பட்டால் தான் அவர்களுக்குரிய பெட்ரோல் போக்கு
போக்குவரத்துகள் எல்லாம் நடைமுறைக்கு வரும் என்பது மேலதிகமான தகவலாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. நம்முடைய இரவு நேர அப்டேட்ல இன்னும் சில முக்கியமான செய்திகள் இருக்கிறது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வரைக்கும் இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.